கிட்டத்தட்ட இந்திய மக்கள் எதிர்பார்த்த ஒரு நிமிடம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அது எந்த செகண்டில் எந்த டேட்டு அப்படிங்கிறது தான் இன்னும் ரகசியமாக வச்சுருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கான தூதரகம் மூடப்பட்டிருக்கு. இந்திய வான்வெளியையும் கடற்படை தளங்களும் மூடப்பட்டிருக்கு. யாரும் இனிமே அக்சஸ் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் அடுத்ததாக இந்தியா செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? தேசிய பாதுகாப்புக்காக புதிதாக ஒரு 7 பேர் இணைக்கப்பட்டிருக்காங்க. இந்த 7 பேருமே ரா உளவு அமைப்பை சேர்ந்தவங்க. இவங்க யார்? இவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? அடுத்த கட்டமாக இந்தியாவினுடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகுது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பாகிஸ்தானுடைய செனட்டர் பல்வா ஷா முகமது கான், இந்த லேடி பேசி இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களையுமே கொந்தளிக்க வச்சிருக்கு. காரணம் என்னென்னா, இங்கே அயோத்தி இஷ்யூ அப்படிங்கிறது இருந்தது. அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டலின்படி இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு இப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு லேடி அவங்க அரசியலில் இருக்காங்கங்கிற ஒரு காரணத்துக்காக மறுபடியும் அயோத்தியில் நாங்கள் மசூதி கட்டுவோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு அந்த நாட்டினுடைய இராணுவ தலைவர் அஷீப் முன்னீரே முன்னணி வகிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. எந்த நாட்டுக்குள்ளே யார் எந்த வேலையை செய்ய போகிறீங்க? உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கே உங்களுக்கு முடியல. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சவுதி அரேபியாவில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடிய நீங்கள் இங்கே தொழுகிறதுக்கும் சரி, கும்பிடுவதற்கும் சரி, கோயில்களும் சரி, மசூதிகளும் சரி, ஏகப்பட்டது இருக்குது. எங்களுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுமே சகோதரனாக சகோதரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சியை பாகிஸ்தானில் இருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்க பதிலடி அப்படிங்கிறது அரசியல்வாதியாக இருக்கிறதுனால, பெண் அப்படிங்கிறதுனால மட்டும் இங்கே விட்டு வச்சிட மாட்டாங்க. கண்டிப்பாக சிறை தண்டனை அப்படிங்கிறது தேடப்படக்கூடிய குற்றவாளியாக இந்தியா அறிவித்து உங்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக தான் இருக்குது மேடம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு புறம் செனாப் நதி, இது வறண்டு போனது மாதிரியான புகைப்படங்கள் இப்போது சேட்டலைட்டில் பதிவாயிருக்கு. அதை எடுத்து இப்போ ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் டைரக்டாக சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு விட முடியாது அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு, மேலே ஒரு 3 நதி, கீழே ஒரு 3 நதி, அதில் ஒரு நதியாக இருக்கக்கூடிய கிளையாறுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய செனாப், அதில் போகக்கூடிய அந்த கால்வாயில் போகக்கூடிய தண்ணியை இப்போ அடைச்சி வச்சதனுடைய விளைவு சேட்டலைட் இமேஜ் இப்போ எப்படி காட்டுது அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணி அது ஃபுல்லாக வறண்டு காணப்படுகிறது அந்த நிலப்பகுதி அப்படிங்கிறத இப்போ காண்பிக்குது. இதுதான் இந்தியாவை பகைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை. ஒரு புறம் பாகிஸ்தான் இந்தியா போர் தொடுக்க போகுது, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் பாகிஸ்தானுடைய நேவி சைடில் இருந்து ஒரு பெரிய ஃபயர் ப்ராக்டிஸ் நடத்தி பார்த்துருக்காங்க. கடற்படை ஒத்திகை நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. போருக்கு நாங்களும் தயார் அப்படின்னு பாகிஸ்தான் இப்போது நம்மளை நோக்கி எச்சரிக்கை விடுக்குதா, இல்லை பாருங்கள் நாங்கள் என்ன ரெடி ஆகிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கான தூதரகம் மூடப்பட்டிருக்கு. இந்திய கடற்பரப்பையும் வான்பரப்பையும் பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. இந்தியா சில விஷயங்களை சத்தமே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஹை கமிஷன் மீட்டிங் ஒன்று இந்தியாவில் நடந்தது. அதில் அஜித் தோவல், ஜெய்சங்கர், ராஜ்நாத் சிங், அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடியோடு சேர்த்து ரா உளவு அமைப்பை சேர்ந்த சில அதிகாரிகளும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. முப்படை தளபதிகளும் கலந்துக்கிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹை சீக்ரெட்டான ஒரு விஷயங்கள் பேசக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் ஒட்டுமொத்த டீமும் ஒன்று சேருவாங்க. அந்த வகையில் ரா அமைப்பு பற்றி உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் எப்படி மொசாட் உள்ளிட்ட விஷயங்கள், பாகிஸ்தான்லேயும் உளவு அமைப்பு ரொம்ப ஃபேமஸான உளவு அமைப்புகள்லாம் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பேர் தான் ரா. இவங்க சுட்டாங்கன்னா கேள்வி கூட கிடையாது. அதற்கான குண்டுக்கு கணக்கும் சொல்ல தேவையே இல்லை, போயிட்டே இருப்பாங்க. அப்படி இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காகவே இவங்க உருவாக்கப்பட்டவங்க.
இப்போது நம்ம ராமேஸ்வரத்தில் தொடங்கி இலங்கையினுடைய பகுதி வரைக்குமே இவங்களுடைய எல்லை அப்படிங்கிறது நீண்டு கொண்டே போகும். அந்த பக்கம் அஸ்ஸாம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே இவங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆக்கிரமிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் இடங்கள்லையும் இவங்க அப்படியே சத்தமே இல்லாமல் பரவி இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களில் இருந்து எக்ஸ் ஆஃபீஸர்ஸை புதிதாக 7 பேரை இப்போ மறுபடியும் ரீஅட்மிட் பண்ணியிருக்கு இந்தியன் கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியலை, சத்தமே இல்லாமல் இருக்குது. அதனுடைய பேர் கூடிய விரைவில் வெளியிடப்படும்னு நினைக்கிறேன். ஃபார்மர் ரா சீஃப் அலோக் ஜோஷி இவர் தான் சேர்மனாக பொறுப்பேற்று இருக்கிறார். ராஜீவ் ரஞ்சன் அண்டு மன்மோகன் சிங் இந்த 2 பேர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்கள்னு சொல்கிறாங்க. வெங்கடேஷ் வர்மா ரிட்டையர்டு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். இவங்க எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு 7 பேர். முதல்ல 3 பேருன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்து அப்டேட் கிடைக்கும் போது பார்க்கும்போது 7 பேர் ரா சைடில் ஒரு புதிதாக இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் இந்த புதிய அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுடைய ஐடி மினிஸ்டர் கணிச்சது நடந்துரும் போலையே அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஷியால்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி பாகிஸ்தானில், அங்கே பாகிஸ்தானுடைய F-16 ரக விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது போன்ற ஒரு காட்சி ஒன்று பதிவாயிருந்தது ட்விட்டரில். அப்படி ஒரு காட்சி வந்து உண்மையிலேயே நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் அந்த தாக்குதலை வந்து இந்தியா வந்து செய்யலை. ஃபேக்ட் செக் அடிப்படையில் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு நிகழ்வு இன்னும் நடக்கவே இல்லை. இந்தியா வந்து இன்னும் போர் தொடுக்கலை. பட் தெற்கு காஷ்மீர் பகுதியில் 2 இராணுவம் சைடில் இருந்தும் அட்டாக்குங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. சிறிய ரக எதிர்த்தாக்குதலை சமாளிக்கக்கூடிய வகையிலையும் எல்லைகளை பாதுகாப்பதற்கான வேலைகளை மட்டும்தான் இப்போதைக்கு இந்தியன் கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் தான் இப்போ அத்துமீறி தொடர்ச்சியாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கிச் சூடுதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. 2 பெரிய படைகள், தீவிரவாத படைகளை சுட்டு வீழ்த்தக்கூடிய வேலையை இந்தியா செஞ்சு முடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவங்க எல்லாருமே அந்த பர்சன்ஸ் எல்லாமே அந்த தெற்கு காஷ்மீர் பகுதியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா நம்முடைய இராணுவ அதிகாரிகள் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறையா பேர் வந்து சில செய்திகளை வந்து அப்படியே வரிசையாக பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம இருக்கிற நாடு இந்தியா. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஊரோட தண்ணியை குடிச்சுக்கிட்டு இந்த ஊர் போடக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அந்நிய நாட்டுக்கு ஆதரவாக செயல்படணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கலைந்தெடுக்கப்படுவார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. செத்து போனது 26 பேர் இந்தியர்கள் இறந்து போயிருக்காங்க. இதற்கான பதில் என்ன? இதை யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறது நம்மளுடைய கடமை. அது இந்திய அரசினுடைய கடமை. அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில உளவு அமைப்புகளும் இந்தியாவுக்கு இதற்கான உதவிகள் செய்வாங்க. அன்அஃபிஷியலாக சில ஸ்டேட்மெண்ட்கள் பதிவு செய்கிறது அப்படிங்கிறத தயவு செய்து நிறுத்திக்கோங்க. திங்கிற சோத்துக்கு விசுவாசமாக இருப்பதற்கான வேலைகளை மட்டுமே செய்வோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449355924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.